அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் கைஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சீரக சம்பா ரைஸில் 1 kg சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு சீரக சம்பா ரைஸ் 1 kg அளவுக்கு எடுத்துருக்குறோம். இப்போ நெக்ஸ்ட்டு 4 லெக் எடுத்துக்கலாம். 4 லெக் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இது கூட மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மிளகாய்த்தூள், காஷ்மீர் மிளகாய்த்தூள், தயிர், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். கலந்து கொடுத்துட்டு நல்லா கோட்டாகி கலந்து கொடுத்துட்டு ஒரு 1/2 hour ஊற வச்சுக்கலாம். இப்போ குக்கரில் பார்த்தீங்கன்னா நல்லா 2 டேபிள் ஸ்பூன் நெய் இப்போ சேர்த்துட்டு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சு கிடச்சோன்னா 4 பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக நறுக்கி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் எந்தளவுக்கு சேர்க்குறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும். சேர்த்துட்டு 5 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி காரம் கம்மியாகவே செஞ்சுக்கிறேன், சம்மருங்கிறதுனால. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு இதுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். அடிப்பிடிக்காமல் இருக்கும். நல்லா கலந்து கொடுக்கணும். டைம் எடுத்து கலந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். நல்லா இந்த கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் ஆகி கிடைக்கணும். இப்போ 20 சின்ன வெங்காயத்தை நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். இப்போ இன்றைக்கி நான் 4 தக்காளி எடுத்துருக்கிறேன். நல்லா ஸ்லைஸாக நறுக்கி 4 தக்காளி எடுத்துருக்கிறேன். இன்றைக்கி தக்காளி கொஞ்சம் அதிகமாகவே தான் சேர்த்துருக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு 2 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் பட்டை ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து குடிச்சிட்டு இப்போ 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாம். நல்லா ஜூஸி ஆகி கிடைக்கிற வரைக்கும் நம்ம நல்லா கலந்து கொடுக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு புதினா மல்லியெல்லாம் நல்லா கட் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு இப்போ அதையும் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து கொடுத்துடணும். பாருங்கள், இந்தளவுக்கு கலந்து கொடுக்கணும். இந்தளவுக்கு ஜூஸி ஆகி கிடச்சதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு லெக்கு சேர்க்க போகிறோம். லெக்கு சேர்த்துட்டு நல்லா அது கூட கோட் ஆகிற மாதிரி கலந்து கொடுத்துக்கலாம். இந்த லெக்கை கொஞ்சம் நேரம் வேக விட்டுற மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கிடைக்கிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். இப்போ சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு கிடச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நல்லா கலந்து கொடுத்துட்டு நம்ம தண்ணி பார்த்திங்கன்னா ஹீட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணி சேர்த்துக்கிறேன். அப்போ தான் குயிக்காகவே பிரியாணி ரெடி ஆகும்னு சொல்லிவிட்டு இப்போ நல்லா கலந்து கொடுத்துட்டு உப்பெல்லாம் செக் பண்ணிக்கலாம். உப்பெல்லாம் செக் பண்ணிட்டு நல்லா கொதிச்சோன்னா இப்போ பாருங்கள் சூப்பராக ரைஸ் சேர்த்துக்கலாம். ரைஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாம். மிக்ஸ் கொடுத்துட்டு நல்லா ஒரு 3/4 பதம் அளவுக்கு ரைஸ் வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம 1/2 லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் 1/2 லெமன் ஜூஸு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா அடுத்தது நெக்ஸ்ட்டு நம்ம தம் வச்சு எடுக்க போகிறோம். நல்லா ஒரு தவா வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் குக்கர் மூடி போட்டுட்டு விசில் போடாமல் தம் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சூப்பராக தம் போட்டு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஓப்பன் பண்ணோன்னா சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி. இன்றைக்கான எங்கள் வீட்டில் ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி, தயிர் சட்னி, முட்டை. இன்றைக்கான சகர் ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் இவ்வளோதான். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள்.